ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனை ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிப்பது மிகவும் சந்தோஷமான ஒன்று, நமக்கு புதிய பலத்தை கொடுக்கிற ஒன்று. ஆண்டவரை ஆராதிப்பது. இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். நம்முடைய போதகர் செபிப்பார்கள். நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, பரலோகத்தின் எஜமானரே, ஆண்டவரே, உம்மை தேடுற யாவருக்கும் நீ நல்லவராய் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க இந்த நாளை கொடுத்தபடியால் நன்றி. ஆஸ்வதிப்பீராக. அன்றே எல்லா ஜனங்களும் இதை பார்க்கும் போது தேவனை இன்னும் ருசிக்க, இன்னும் வளர உதவி செய்ய செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் காத்து எவனே சொல்ல நடத்துங்க. இயேசுவின் நாம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கு உன்னதரே. தேவனின் நாமத்துக்கு துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கு உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. பரிசுத்தராவ நாமம், பரிசுத்தராவ நாமம், பரிசுத்தராவ நாமம் உன்னதரே. பரிசுத்தராவ நாமம், பரிசுத்தராவ நாமம், பரிசுத்தராவ நாமம் உன்னதரே. இயேசுவின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most
the Lord. Glory to the name of 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 the Lord. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Holy is the name of the Lord. 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 The name of The Lord is a strong tower. the righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, And they are saved. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை புகழுவோம். அவர் பெரியவர், மகிமையான தேவன். ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கினாக்கினியே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் சபை தனிலே இப்பொழுதே இறங்கும் ஆண்டவரே என்று கேட்போம். ஹalleluya. எங்கள் தேசத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே அப்பா ஸ்தோத்திரம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது அவருடைய பின்மாறி மழையின் அபிஷேகம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். என் ஆவி உங்களுக்கு அருளுவேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. என் வார்த்தைகளை உங்களுக்கு போதிப்பேன், தெரிவிப்பேன், பிரமாணங்களை இருதயத்திலே எழுதுவேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே. எங்கள் சபைதனிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. அபிஷேகம், அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி, அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம், அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி, அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. மோசே வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்கள் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா தொட்டுவிடும் தெய்வமே. எங்கள் வாழ்க்கையையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. அபிஷேகம், அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி, அக்கினியா
தொடுங்கப்பா. ஆண்டவர் நம்முடைய வாலிப பிள்ளைகளை தொடும்படியாக, ஹalleluya, நம்முடைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவருடைய கரம் நீட்டி தொடும்படியாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையிலே பேசுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஏது உண்மையான காரியம்னு தெரிய மாட்டேங்குது. அநேக வாலிப பிள்ளைகள் ஓ ஸ்தோத்திரம் உண்மையானத பொய்யா நம்புறாங்க. பொய்யானத உண்மையா நம்பி அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் அல்ல, முக்கியத்துவம் அல்லாத காரியங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழிந்து போகிற இந்த உலகம், அழிந்து போகிற சரீரம், நம்ம சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த உலகத்துல இருக்கிற காண்கிறது எல்லாமே ரொம்ப மிகவும் அழகாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. காண்கிறது எல்லாம் அது அனித்தியம், காணாதவைகளும் நித்தியம். ஹல்லேலூயா. நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போகும். யோசிச்சு பார்த்தா அது மேல நம்ம சிந்தனையே நமக்கு போகாது. என்ன இருந்தாலும் ஆஃப்டர் ஆல் உலகம், ஹல்லேலூயா, ஆஃப்டர் ஆல் பணம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆஃப்டர் ஆல் அழிஞ்சு போக எல்லாமே அழிஞ்சு போறது அப்படின்ற எண்ணம் அநேக நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று ஏசாயா அந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாவை பார்க்கும் பொழுது அவருடைய நிலைமை மாறியது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் சொன்னான், நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த சிங்காசனத்துல இருக்கிற ராஜாவை ஒவ்வொருவரும் காணும்படியாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ராஜாவை காண வேண்டும். ஏசாயாவை தொட்டீங்களாப்பா, எங்களை தொடுங்க, எங்க பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நித்தியத்தை குறித்து சிறிதும் அக்கறை இல்லாமல், ஹல்லேலூயா, ஷாக்கா ரமாக்கா ரந்தரவோ, அந்நிய பாஷையில பேச முடிஞ்சவங்க அந்நிய பாஷையில, அப்பா எங்க பிள்ளைகளை நாங்க மீட்டு கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்க பிள்ளைகளை நாங்க மீட்டு கொள்ளுகிறோம், எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் மீட்டு கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தை குறித்தான தரிசனத்தை எங்கள் பிள்ளைகளுடைய கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எங்கள் நெற்றிகளிலே எழுதப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வைராக்கியம் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வைராக்கியம் எங்களுக்குள்ளே உண்டாவதாக, எங்களுக்குள்ளே உண்டாவதாக. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் எங்களில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற ஆவியானவர், எங்கள் மேலே வாஞ்சியா இருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே, ஹல்லேலூயா. அன்று ஏசாயா நாவை தொட்ட தேவன், ஏசாயாவை தொட்டீங்கப்பா, எங்க ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைகளை தொடுங்க, பெரியவர்களை தொடுங்க அப்பா, ஸ்தோத்திரம். வயதானவர்களை தொடுங்க, சகோதரர்கள் சகோதரிகளை தொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா ஏசாயாவை? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏசாயாவை அக்கினியால் தொட்டீங்களே அப்பா, எங்க வாலிபத்தை தொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிற்றின்பத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. செல்போன் எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே மூழ்கி இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க 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 ஆண்டவரே. அசுத்தத்துல மூழ்கி இருக்கிற எங்க வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளுடைய ராஜாவை எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே தொடர்ந்தேர்ச்சியா ஈடுபட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க. ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயாவை அக்கினியா தொட்ட என் தெய்வமே, எங்கள் வாலிபத்தையும் உங்க அக்கினியா தொட்டு
அனைத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே.
அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் எந்த நாவல் தீர்த்திடும் குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம் ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம் ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாலம் மூழ்கியே நீச்சலால மூழ்கியே நேசரத்தில் மகிழ நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் எந்த நாவல் தீர்த்திடும் குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே ஹalleluya ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவ புத்திரர் என முத்திரை போடுங்கப்பா ஹalleluya கரங்களை உயர்த்தி அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையிலே இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya ஹalleluya ஓ பின்மாரியின் அபிஷேகம் பின்மாரியின் அபிஷேகம் ஷரபாபா கஷே கரபாபாபாபாபா துரானா மலந்தரதியரந்தரகரதியரந்தரபோ குரபகரதியரந்தரபோ பேசுங்க அந்நிய பாஷையில அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசுங்க மற்றவங்க நல்லா இன்னும் நான் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக் கொள்ளலைன்னா இன்னும் தாமதிக்க வேண்டாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர்களை அபிஷேகத்தால் நிரப்புவார் ஹalleluya வாஞ்சை இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் அவ்வளவுதான் ஹalleluya ஹalleluya சந்தேகம் இல்லாம வாஞ்சையோடு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே ஹalleluya சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஓ ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் ஹalleluya நன்றி ஆண்டவரே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடும் ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடும் என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணும். தேவ பிள்ளைங்க சிறையிருப்புல இருக்கக்கூடாது, தேவ பிள்ளைங்க சிறையிருப்புல இருக்கக்கூடாது. ஓ ராபாபா ஷேகரந்தரபோ. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையில எல்லா சிறையிருப்புகள் மாறுவதாக, எல்லா ஆவிக்குரிய சிறையிருப்புகள். ஓ ராபாபா ஷேகரந்தரபோ. ஹalleluya. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணும். கட்டப்பட்ட நிலைமையிலே கட்டவிழ்க்க முடியாது. தேவச்சனமே, கட்டப்பட்ட நிலைமையில யாரையும் கட்டவிழ்க்க முடியாது. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. பாடுவோமா? சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள். ஆமென். சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் என். அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ராதமாஷேகரந்தரந்தரபோ. ஏ ராதலந்தரந்தரபோ. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாதி ராஜாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத
இது போதும், இது போதும். ஹalleluya. திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னும் 1000 முழம், இன்னும் 1000 முழம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இன்னும். ஹalleluya, ஹalleluya. ஆவிக்குரியதுல இருக்கிற எல்லா தேக்க நிலைமைகள் மாறுவதாக, எல்லா தேக்க நிலைமைகள் மாறுவதாக. ஹalleluya. இன்னும் வாஞ்சை பெருகட்டும், இன்னும் தாகம் பெருகட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்நிய பாஷையில பேசுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரங்களை உயர்த்தி ஹalleluya. நன்றி ஆண்டவரே இயேசுவே. ஹalleluya. சத்தத உயர்த்தி, சத்தத உயர்த்தி. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோனிக்க செய்யும். ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே எங்க தேசத்தை அழிக்க வேண்டாம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரபா லந்த லந்த லந்தரணமோ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோனிக்க செய்யும். இந்தியாவின் எல்லைகள், இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும்
உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எழுப்புதலை கட்டளையிடுவீராக. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்களுடைய திருச்சபையிலே அப்பா ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவ மகிமை நிரப்பட்டும். தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சத்துருடைய கிரியைகள் சுட்டெரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படுவதாக. எல்லா அடிமைத்தனத்தின் கிரியைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம். தொடர்ந்து உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் ஏஜி குடும்பத்தாருக்கு இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்து தெரிவிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத வசனத்தை சற்றே தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விதைக்கிறவன் என்கிறான காரியத்திலே உங்கள் மத்தியில் நான் எடுக்க விரும்புகிறேன். இந்த விதைத்தல் என்கான காரியத்தை உலக பிரகாரமாக விதைத்தல் என்கான காரியம் இருக்கிறது. விதைத்தால் தான் நாம் அறுவடையை பார்க்க முடியும். விதைத்தல் என்பது மிக முக்கியமானது. இந்த விதைக்கிறதான காரியத்திலே வேதம் சொல்றது, விதைக்கிற நாளிலே தூங்கினால் அறுப்பின் நாளிலே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன், இந்த 2 குரூப்பை சொல்லப்படுகிறது. மாம்சத்துக்கென்று விதைத்தல், ஆவிக்கென்று விதைத்தல். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரும் போது இந்த 2 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கிறதான காரியங்கள். இந்த மாம்சத்துக்குரியதான காரியங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிபவை, ஆவிக்குரிய காரியங்கள் கண்ணுக்கு தெரியாதவை. ஆனால் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே நம்முடைய சரீர சம்பந்தமாய் மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு சிற்றின்பங்களோடு அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கும். ஆனால் அது நமக்கு சந்தோஷத்தை தருவதை போல தோன்றும். வேதம் சொல்கிறது, எபிரேயரின் புத்தகத்திலே ஒரு அருமையான வசனம் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து சொல்லப்படுறதான வார்த்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். உலக பிரகாரமாக மோசேக்கு இது ஒரு பெரிய இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். பார்வோனுக்கு அடுத்த ராஜாவாய் வரவேண்டிய ஒருவன் தனக்கு ராஜ பதவியை விட தேவனுடைய விருப்பம் அல்லது தேவனுடைய சித்தம் தான் முக்கியம் என்று சொல்லி பதவியை தூக்கி எறிய முடியுமானால், வேதம் அப்படித்தான் சொல்றது, பார்வோன் குமாரத்துடைய மகன் எனப்படுவதை வெறுத்தான், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் பாவத்திலே சந்தோஷம் இருக்கிறது, அது அநித்தியமானது. இந்த பாவ சந்தோஷம் என்கிறான காரியம் நம்மை நாமே அழிக்கிறதான காரியங்கள். ஒரு விஷயம், ஒரு நாய் ஒன்று தெரு ஓரத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது காய்ந்து போன ஒரு எலும்பை பார்த்தது. காய்ந்து போன எலும்பை பார்த்து அந்த எலும்பை கடிக்க ஆரம்பித்தது. அது காய்ந்து போன எலும்பு, அதிலே ஒன்றுமில்லை. ஆனால் இது கடிக்க கடிக்க அதனுடைய பல்லிலையும் அதனுடைய எகிரிலையும் குத்தி அந்த நாயின் வாயிலிருந்தே ரத்தம் வர ஆரம்பித்தது. இந்த நாய் நினைத்து கொண்டது அந்த எலும்பிலிருந்து ரத்தம் வருகிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதற்கு தெரியாது
தன்னுடைய வாயில் உள்ள ரத்தம் என்பதுதான். அதே போலவே சத்துருவாகிய பிசாசு செய்யறதான காரியம், மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்மிலே விதைக்க அவன் முற்படுகிறான். இந்த மாம்சத்துக்குரியதான காரியங்களை விதைத்தல் என்கான காரியம் நாம் எளிதில் சந்தித்து விடுகிறோம், அல்லது அது நமக்கு தெரிந்த காரியங்கள் என்பதனாலே மிக எளிதாக அதிலே வைத்து விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கலாத்திய நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்திய நிருபத்திலே சொல்லப்படும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த மாம்சத்துக்கென்று விதைக்கிறதான காரியங்களை பிசாசு வெளியரங்கமாய் செய்வார் என்று சொன்னேன். ஆவிக்குரிய காரியங்களோ, உள்ளான காரியங்கள், அது மேலான காரியங்கள், உலகத்தின் காரியங்களை விட மேலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் மேலான காரியங்களை பெற்றுக் கொள்வதிலே சத்துரு நம்முடைய இப்பொழுது உள்ளதான மாம்சத்தை தான் அவன் ஆசை உள்ளதாக, அல்லது இதை விருப்பத்தை நிறைவேற்றினால் எல்லாம் முடிந்ததாக காண்பிக்கிறான். ஒவ்வொரு வயதிலேயும் ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய ஆசைகள் மாறிக்கொண்டே இருக்கும், விருப்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே நம்முடைய விருப்பம் என்கான காரியம் எல்லா சூழ்நிலையிலும் இன்னும் அது அதிகரிக்கும். எல்லா பகுதிகளிலும் ஆவிக்குரியதான கனி என்கிற நிலைமையிலே விளங்கும். அப்படியானால் வேதம் என்ன சொல்கிறது? கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் இன்னும் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளாய் வரவில்லை. ஒன்று, தேவனோடு கூட இருக்கிற உறவிலே அவர் அழைத்து செல்லும் போதுதான் பல பரிசுத்தவான்களைப் போல அப்போஸ்தலனாகிய யோவானை ஆண்டவர் பத்மு தீவில் இருக்கும் போது அவர் ஆவிக்குள்ளாக்கி அழைத்து சென்றார் என்று வேதம் சொல்கிறது. அதே போல வேதம் பவுல் அப்போஸ்தலனை ஆவிக்குள்ளாக்கி 3ஆம் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவர் அங்கே காண்பித்தார். அப்படியானால் இந்த ஆவிக்குள்ளாகிறதான காரியங்களே மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு சுட்டரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த மாம்சத்தின் இச்சைகள் என்கிற காரியத்தையும் நாம் கண்களினால் பார்க்க முடியாது, ஆனால் சரீர பிரகாரமாக உணர முடியும். இந்த சரீரத்திலே உணரப்படான இந்த மாம்ச காரியத்தை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை முறியடிக்கலாம் என்பதுதான் பிசாசுடைய எண்ணம். அதற்கு அவன் செய்வதான காரியம் என்ன காரியத்தை செய்கிறான்? 17வது வசனம் சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பதாக. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதாம். அப்படியானால் ஏன் இதை சொன்னால், விதைத்தல் என்கிற காரியத்திலே மாம்சத்திலே நாம் விதைக்கும் போது சிறிய விதைத்தான் விதைக்கிறீர்கள். ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமான ஒரு காரியத்தை கொண்டு வரும். ஆவிக்கேற்றபடி விதைக்கிறதான காரியம், அதையும் ஒரு சிறிய விதையாய் விதைக்கிறீர்கள். அது வளர்ந்து பெரியதாகும் போது ஆவிக்கேற்ற விதத்திலே நம்மை இன்னும் ஆழத்திலே கொண்டு செல்லும். அதனால்தான் இந்த விதைத்தல் என்கிற காரியம் மிக முக்கியமானது. இந்த ஆவிக்கேற்றபடி விதைத்தல் என்கிற காரியத்திலே நாம் சரியாய் செய்யாவிட்டால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் விதைக்கப்பட்டு வேரூன்றி விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விதை வளர்ந்து ஒரு 2 நாட்கள் ஆனால் அதை பிடுங்கி விடலாம். எங்களுடைய ஆலயத்தினுடைய பகுதியிலே அந்த வெளியில் உள்ளதான கிரவுண்டிலே பார்த்தீர்கள், மழை பெய்து புற்கள் வளரும். அந்த புற்கள் சிறியதாக இருக்கும்போது அதை பிடுங்குவது எளிது, அந்த மழை பெய்திருக்கும் போதே. ஆனால் மழை பெய்து கொஞ்ச நாட்கள் ஆன பிற்பாடு நன்றாய் வளரும் போது அதை நாம் எளிதில் கையால் பிடுங்க இயலாது. அதே போலதான் மாம்சத்துக்கென்று விதைத்தலும் ஆவிக்கென்று விதைத்தலும். இந்த மாம்சத்துக்கென்று விதைத்தல் என்கிற காரியத்தை நீங்கள் சரியான விதத்தில் அதை எடுக்காவிட்டால், அல்லது அதை நீங்கள் வெட்டி சாய்க்காவிட்டால்
அது வளர்ந்து பெரிதாகிவிடும், அதன் கனிகளை கொடுக்க ஆரம்பித்துவிடும். மரம் நல்லதென்றால் அதனுடைய கனிகளினாலே அறிவீர்கள் என்று வேதம் சொல்றது. உங்கள் கனிகளை வைத்துதான் தேவன் உங்களை யார் என்ற அடையாளம் உலகத்துக்கும் காண்பிப்பார், பரலோகத்துக்கும் காண்பிப்பார். ஆனால் இந்த மாம்சமோ அந்த கனிகள் எல்லாவற்றையும் நமக்கு இழக்க செய்து விடுகிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. வேதம் சொல்கிறது 18வது வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள இதை வரணும். ஏன் ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம்? ஆவியினால் நடத்தப்படுதல் என்கிற காரியம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காது. இது பரலோகத்தின் சட்டம். நீங்கள் விரும்பினால் வேதம் வாசிக்கலாம், வாசிக்காமலும் இருக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்காமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபித்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஆவிக்குரிய சட்டம். இந்த மாம்ச பிரகாரமான சட்டமோ நமக்குரிய காரியங்களே, நீ இதை செய்தால் உனக்கு இது அழிவு என்கிற அந்த காரியத்தை மாத்திரம்தான் தெரிவிக்கிறது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன காரியம் சொல்லுகிறது? நீ இந்த தவறு செய்தால் இந்த தண்டனை, நீ இப்படி இருக்க முடியும் என்கிற காரியத்தை சொல்லுது. ஆனால் பரலோகமோ பரிசுத்தாவிக்குள்ளாய் நடத்தப்படுற வாழ்க்கையிலே இன்னும் ஆவிக்குரிய காரியங்களே நீ உயர முடியும். எல்லாரும் ஜெபிக்கிறார்கள், ஆனால் உன்னுடைய ஜெபம் வித்தியாசமானது. எல்லாரும் வேத வாசிக்கிறார்கள், ஆனால் உன்னுடைய வேத வாசிப்பு வித்தியாசமானது. இதை இந்த ஆவிக்குரியதான வளர்ச்சி, இந்த விதை என்கான காரியம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரெண்டுமே உடனே தெரியாது, ஆனால் இதனுடைய பலன்களை குறித்து இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆவியினால் நடத்தப்பட்டால் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படியானால் நம்முடைய மனதிலே தேவனை குறித்த பயமும் தேவனை குறித்த வாஞ்சையும் தாகமும் இந்த ஆவிக்குரிய விதைகளிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பலத்திலே இருக்கும்போது நமக்கு நியாயப்பிரமாணம் தேவைப்படுவதில்லை. தேவனை பயந்து பின்பற்றவில்லை, அவரை அன்பினாலே பின்பற்றுகிறோம். அவர் நரகத்துக்கு போட்டு விடுவார் என்று சொல்லி அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிற உன்னத தேவன் என்பதற்காக அவரை பின்பற்றுகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னால் மாம்சத்தின் கிரியைகளை காண்பிக்க முடியும், ஆவியின் கிரியைகளை காண்பிப்பது சற்றே கடினம். ஏன் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது? வரிசையாக சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லுகிறார் திட்டவட்டமாக. ஏன்னு சொன்னால் இதில் உள்ள எல்லா கிரியிலும் நம்முடைய தற்காலிக அல்லது அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு நேராக நடத்தப்படுற காரியங்கள். இதனாலே நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இந்த காரியங்கள் நம்மை அழிப்பதற்கு சத்துரு கொடுக்கிறதான காரியங்கள். ஏன்னு சொன்னால் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இன்னும் வீழ்ச்சிக்குள்ளாக கொண்டு செல்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் வீழ்ச்சி அடைய அல்ல, அவருடைய சாயலாக அவருக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் விரும்புகிறார். ஆனால் சத்ருவாகிய பிசாசோ அவன் தன் சாயலை எப்படியாவது புகுத்த விரும்புகிறான். தன் சாயலை எப்படி புகுத்த விரும்புகிறான்? இந்த மாம்சத்தின் கிரியைகளை
நமக்கு கொடுப்பது நிமித்தமாக. இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மிலே வளர்ந்து வர வர அது நம்மை அவமானத்துக்குள்ளாக, அருவருப்புகளுக்குள்ளாக மாற்றிவிடும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே சொல்லப்படுற இன்னொரு காரியம் ஆவியின் கனி. இந்த மாம்சத்தின் கிரியைகளிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டோம் என்கிறான காரியத்தை திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மாம்சத்தின் கிரியையோடு கூட உலகத்திலே பல காரியங்களை நீங்கள் சுதந்திரித்திருக்கலாம். ஒருவேளை பதவியில் இருக்கலாம், பட்டங்களில் இருக்கலாம், அல்லது சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இன்னொரு காரியம் சொல்லப்படுது. இந்த ஆவிக்கென்று விதைத்த காரியங்கள் இப்பொழுது கனி கொடுக்க ஆரம்பித்தது. இந்த கனியுடைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. என்ன காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியின் கனியோ. அங்கே கிரியைகளை குறித்து சொல்லப்படுது. நாம் எதையாவது ஒன்றை செய்ய வைத்து அதன் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறான். இங்கேயோ விசுவாசத்திலே உண்டாகிற கனிகள். ஏன் இங்கே விசுவாசத்திலே உண்டாகிற கனி என்று சொல்றேன்? தேவனோடு உள்ள உறவிலே வெளிப்படுத்துகிற அன்பு. ஆம் பிரியமானவர்களே, பலருக்கு மிருகங்கள் மேல் அன்பு இருக்கும், ஆனால் மனிதர்கள் மேல் அன்பு இருக்காது. இன்னும் சிலருக்கு சில குறிப்பிட்ட காரியங்களை நேசித்து செய்வார்கள், ஆனால் மற்ற காரியங்களிலே அவர்களால் செய்ய இயலாது. ஆனால் தேவனுடைய அன்பு என்பது விசேஷமானது. இதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனி. ஏன் ஆவியின் கனி என்று சொன்னால், இந்த கனிகளை நீங்களே வளர்த்துக் கொள்வது அல்ல, தேவனோடு உள்ள உறவிலே இது வளர்வது. மாம்சத்தின் கிரிகள் என்பது ஒவ்வொரு தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியும். சில சமயங்களில் எல்லாவற்றையும் நீங்கள் தடை செய்தாலும் ஏதாவது ஒரு கிரியை உங்களிலே காட்டிக் கொடுத்துவிட முடியும். ஆனால் ஆவியின் கனியோ என்றான காரியத்தை பிரித்து பார்க்க முடியாது. எல்லாம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறதான சுளை போன்றது. ஏனென்று சொன்னால் இது கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே, தேவனோடு உள்ள உறவிலே வருகிற அன்பு. இது விசேஷமானது. இதிலே சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம்? அது உலகம் தராத சந்தோஷம். சமாதானம் கிடைக்கும். என்ன சமாதானம்? கர்த்தர் நம்மை நடத்த முடியும். ஸ்தோத்திரம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இவைகள் எல்லாம் நமக்குள்ளா இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போம் யார்? அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? இதை உடையவர்கள் தான் கிறிஸ்துவுடையவர்கள். இந்த கிறிஸ்துவுடையவர்கள் என்ன செய்வார்கள்? 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அதனால்தான் சொன்னேன், மாம்சத்துக்கென்று விதைத்தலும் ஆவிக்கென்று விதைத்தலும் வெவ்வேறானவை. நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களால் மாம்சத்தில் இருக்கிறதான கிரிகளை டபார் என்று பிடுங்கி போட்டு விடுவது எளிது. என்று சொன்னால் விதை இன்னும் மரமாக அல்லது பெரிய அளவிலே வளரவில்லை. ஆதலினால் அவைகள் எல்லாருக்கும் தெரியாது. இல்லாத பட்சத்திலே அதை பிடுங்கி விடுவது எளிது. ஆனால் மரமாய் வளர்ந்து விட்டால் பிடுங்க இயலாது. ஏன்னு சொன்னால் இந்த கிரியில், மாம்சத்தின் கிரியில் வளர்ந்தால் உங்களிலே ஆவியானவர் இருக்க முடியாது. ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த விதைகள் மெதுவாய் வளர்வது போல தெரிந்தாலும் பெரிய அளவிலே அது மரமாகும் போது தேவனோடு உள்ள உறவிலே, தேவ சாயலிலே, தேவ மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் எதற்கென்று விதைக்கிறீர்கள்? இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆவிக்கென்று விதைக்க தேவன் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்வது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன்
மாம்சத்தினாலே அழிவை விதைப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஜெபமனோமா, இறுதியாக என்னுடைய மனை ஜீவித்து முடிப்பார். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்கா நன்றி அப்பா. இந்த கடைசி நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம், பொல்லாத நாட்கள் என்று கேள்விப்படுகிறோமே. நாங்கள் பார்க்கிற அநேக காரியங்கள், கொடுமையான காரியங்கள் அப்பா. இதன் மத்தியிலே அப்பா, மாம்சத்திற்கென்று விதையை விதைக்காமல் ஆவியினாலே அப்பா, ஆவிக்கென்று நாங்கள் விதைக்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய மாம்சத்தையும் அது ஆசை இச்சைகளையும் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைய எங்களை ஒப்பு கொடுக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்வனுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஆவிக்கென்று விதை விதைக்க, ஆவிக்கென்று கிரியை நடப்பிக்க என் தேவன் உதவி செய்வனுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களே. எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர், அருமையான பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கிற பல காரியங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, ஆவிக்கென்று விதைக்க, ஆவியினாலே நித்திய ஜீவனுக்கென்று அப்பா அறுவடை செய்ய அப்பா ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரையும் உந்தி தள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய வசனம் தொடர்ந்து எங்களுடைய இருதயங்களிலே கிரியை நடப்பிக்கட்டும். இந்த கடைசி நாட்களிலே அப்பா, தேவ புத்திரர்களாய் நாங்கள் எங்களை விளங்க பண்ணும்படியாக நீங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்திற்கு என் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை ஒரு நாள் இழந்து போகாதபடிக்கு எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையா உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமானதையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.